ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு பிடிச்ச ராவணனின் ராணி தொடர்கதையின் அப்கமிங் எபிசோட்ஸ் பார்க்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் காலை சூரியனின் மெல்லிய கதிர்கள் அந்த ரகசிய அறையின் ஜன்னல் திரை சீலைகளை கிழித்து கொண்டு உள்ளே நுழைந்தன. அந்த அறையே ஒரு விதமான அமைதியிலும் நேற்றிரவு நடந்த அந்த தகிக்கும் காதலின் வாசத்திலும் மூழ்கி கிடந்தது. ஆதி மெல்ல கண்களை திறந்தான். அவனது உடம்பில் ஒரு புது விதமான உற்சாகமும் அதே சமயம் ஒரு மாபெரும் போரை முடித்த போர் வீரனை போன்ற ஒரு களைப்பும் கலந்திருந்தது. சட்டென்று கையை நீட்டி பக்கத்தில் தேடினான். ஆனால் அங்கே மெத்தை காலியாக இருந்தது. மீரா அங்கே இல்லை. ஆதி எழுந்து அமர்ந்தான். அவன் போர்த்து இருந்த அந்த வெள்ளை நிற போர்வை பாதியளவு விலகி கிடக்க, அவனது கட்டுக்கோப்பான மார்பில் மீராவின் நகைக்கீறல்கள் நேற்றிரவு அவள் அடைந்த அந்த இன்பத்தின் சாட்சியாக சிவந்து தெரிந்தன. ஆதி அந்த மெத்தையை பார்த்தான். அந்த பிரம்மாண்டமான மெத்தை கலைந்து சிதறி கிடந்தது. தலையணைகள் தரையில் விழுந்து கிடக்க, போர்வையின் சுருக்கங்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் நேற்றிரவு ஒருவரை ஒருவர் ஆவேசமாகவும் ஆழமாகவும் நேசித்த அந்த நிமிடங்களை ஆதிக்கு ஞாபகப்படுத்தின. ஆதி தனக்குள் ஒரு கள்ள சிரிப்புடன், ராட்சசி, ஒரு பூனைக்குட்டி மாதிரி வந்து இந்த அசுரனை மொத்தமாக சிதைச்சிட்டா என்று யோசித்தபடி ஆதி நேற்றிரவு நடந்த அந்த கட்டில் சண்டையை நினைத்து பார்த்தான். அவளது முனகல்கள், அவனது பெயரை மீரா உச்சரித்த விதம், அவனது சட்டையை பிடித்து அவள் இழுத்த வேகம் என ஒவ்வொன்றும் அவனது மூளைக்குள் ஒரு சினிமா காட்சி போல ஓடின. ஆதி மெல்ல எழுந்திருக்க முயலும்போது தலையணைக்கு அடியில் ஏதோ ஒன்று மின்னியது. அதை கைவிட்டு எடுத்தான். அது மீராவின் ஒரு பக்க ஜிமிக்கி கம்மல். நேற்றிரவு நடந்த அந்த தீவிரமான காதலில் அவள் அணிந்திருந்த அந்த அழகான ஜிமிக்கி கலன்று மெத்தையில் விழுந்திருக்கிறது. ஆதி அந்த ஜிமிக்கியை தன் உள்ளங்கையில் வைத்து பார்த்தான். ஆதி அந்த ஜிமிக்கியை தடவியபடி சிரித்து கொண்டு, ஆமா, நீங்கள் என்ன தனியாக ஒளிஞ்சிட்ருக்க? ஓ, நேற்று நைட் நடந்த அந்த வாரில் நீ மட்டும் நைஸாக எஸ்கேப் ஆயிட்டியா? ஆனால் பாவம் தலைவி நேற்று சரியான அவஸ்தைப்பட்டுட்டா. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே என்று கூறியபடி அந்த அறையை சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த ஜிமிக்கியின் சின்னஞ்சிறு முத்துக்கள் ஆதியின் விரல்களில் உரசிய போது நேற்றிரவு அவன் அவளது காதோரம் குனிந்து கிசுகிசுத்ததும், அவளது ஜிமிக்கிகள் அவனது முகத்தில் தாளம் போட்டதும் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அந்த அசுரனின் முகத்தில் இப்போது ஒரு பயங்கரமான குரூரம் இல்லை. மாறாக தனது காதலியின் நினைவில் உருகும் ஒரு நிஜமான காதலனின் புன்னகை மட்டுமே இருந்தது. ஆதி அந்த ஜிமிக்கியை ஒரு பொக்கிஷம் போல தனது கையில் மூடிக்கொண்டான். அவன் மெல்ல எழுந்து கீழே சிதறி கிடந்த தனது சட்டையை எடுத்து பார்த்தான். அதில் நேற்றிரவு அவள் சிந்திய அந்த தகிக்கும் காதலின் சுவடுகள் இருந்தன. ஆதி குளித்து முடித்துவிட்டு ஒரு நிமிடம் அந்த ரகசிய அறையின் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். நேற்றைய இரவு அவனது முரட்டுத்தனமான வாழ்க்கையில் ஒரு வசந்த காலத்தை திறந்துவிட்டிருந்தது. அறையை விட்டு வெளியே வந்தவன் மேன்ஷன் முழுவதும் தேடினான். ஆனால் மீரா கண்ணில் படவில்லை. ஒரு நீண்ட பெருமூச்சுடன் தோட்டத்திற்கு வந்தான். அதிகாலை பனி இன்னும் புற்களின் மேல் கொட்டியிருக்க, தோட்டத்தில் இருந்த ஒரு மரத்தடி இருக்கையில் ஆதி சாய்ந்து அமர்ந்தான். அவனது கையில் இன்னும் அந்த மீராவின் ஒற்றை ஜிமிக்கி இருந்தது. அதை தனது கட்டை விரலால் வருடிக்கொண்டே நேற்றிரவு அந்த அறையில் மீரா காட்டிய அந்த அதீத காதலையும் அவளது முனகல்களையும் நினைத்து தனக்குள் ஒரு கள்ள சிரிப்பு சிரித்தான். ஆதி அந்த ஜிமிக்கியை பார்த்து ரசித்து கொண்டிருந்த போது பின்னால் இருந்து ஒரு காலடி சத்தம் கேட்டது. அது அசோக். ஆதி சட்டென்று சுதாரித்து கொண்டு அந்த ஜிமிக்கியை தனது பேண்ட் பாக்கெட்டிற்குள் திணித்து கொண்டான். முகத்தில் ஒரு தீவிரமான பார்வையை வரவழைத்து கொண்டான். அசோக் சிரித்து கொண்டே ஆதியின் அருகே வந்தான். டே ஆதி, என்னடா இது?
தனியாக எங்கே வந்து உட்காந்துருக்க? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தான். டே ஆதி, நான் மச்சான் காலங்காத்தாலே ரொம்ப பிரைட்டாக இருக்க என்று அசோக் கூற, ஆதி ஒரு கள்ள சிரிப்புடன், டே சும்மாறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டே ஆதி, அது இருக்கட்டும்டா, நேற்று நைட் எங்கடா இருந்த? கேக்கு வெட்டி முடிச்சதுக்கப்புறம் உன் ஆளே பார்க்க முடியல என்று அசோக் கேட்க, ஆதி ஒரு நிமிடம் தடுமாறினாலும் ஒரு மாஃபியா தலைவனுக்கே உரிய பாணியில் அசால்ட்டாக சமாளித்தான். டே அசோக், என்ன வளர்ற? நேற்று நைட்டு நான் உன் கூட தான்டா இருந்தேன். என்ன, என் கூட இருந்தியா? இல்லையடா. டே நாயே, நம்ம 2 பேரும் ஒன்றா தாண்டா சரக்கு அடித்தோம். மச்சான், நான் சரக்கு அடித்தேன்டா, ஆனால் நீ என் கூட வந்த. அட ஆமாண்டா, நீ நேற்று நைட்டு ஃபுல்லாக சரக்கு அடித்து மட்டையாயிட்ட. உன்னால் நடக்க கூட முடியல. டேய், நான் தாண்டா உன்னை இழுத்துட்டு போய் ரூம்லேயே படுக்க வச்சேன், அதை கூட மறந்துட்டியா? டேய் ஆதி, என்னடா சொல்கிற? அந்தளவுக்கு ஃபுல் ஆயிடுச்சா எனக்கு? பின்ன உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ பாட்டில் ஓப்பன் பண்ணாலே உன் கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். உன்னை சுற்றி என்ன நடக்குது, யார் இருக்கா, எதுவுமே உனக்கு தெரியாது, குடிகாரனாயே என்று ஆதி கூற, அசோக் தன் தலையை சுரிந்தபடி, நாடா சொல்கிற? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. டே மச்சான், ஒருவேளை மிக்சிங்கில் ஏதோ கோளாறாக இருக்கும்டா என்று அசோக் கூற, ஆதி தன் மனதிற்குள் சிரித்து கொண்டான். அப்போது விஸ்வா அங்கே வந்தான். ஆதி அசோக்கை கிண்டல் செய்வதை பார்த்ததும் அவனும் சிரித்தான். மூவரும் அந்த தோட்டத்து இருக்கையில் அமர்ந்திருந்தனர். சிரிப்பும் கிண்டலும் அந்த இடம் முழுக்க நிரம்பி வழிந்தது. அப்போது விஸ்வா ஆதியை பார்த்து, டே ஆதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைடா, நம்ம அடுத்த ப்ராஜெக்ட், துபாயிலேருந்து வர அந்த கண்டெய்னர்ஸ் நாளைக்கு நைட் சென்னைக்கு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு அந்த சித்தார்த் கண்டிப்பாக அதில் பிரச்சனை பண்ணுவான்னு தோணுது. எப்படா கேப் கிடைக்கும், ஏதாவது ஒன்று பண்ணலான்னு அவன் சுற்றிட்டே இருக்கான்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல மச்சான் என்று விஸ்வா சீரியஸாக பேசிக்கொண்டிருக்க, ஆதி ஒரு சாதாரண புன்னகையுடன், டேய், அவன்லாம் நமக்கு விளையாடாடா, அவனுக்கு போய் இப்படி பயந்துட்டுருக்க? எனக்கு தெரியும், கண்டிப்பாக அவன் ஏதோ குடைச்சல் கொடுப்பான்னு. இந்த ப்ராஜெக்ட், இது நம்ம கனவு, நானே நேரடியாக அதை பார்த்துக்கிறேன் என்று ஆதி தைரியமாக கூறினான். ஒரு பக்கம் மீராவின் மென்மையான காதல் ஆதியின் இதயத்தில் இருக்க, மறுபக்கம் இரத்தமும் துப்பாக்கிகளும் நிறைந்த அந்த நிழல் உலக போர் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கியது. அப்போது அந்த தீவிரமான சூழலை மெல்ல கரைப்பது போல ரம்யா அங்கே வந்தாள். அவள் கையில் ஒரு மரத்தட்டினை ஏந்தி ஆவி பறக்கும் 3 காஃபி கோப்பைகளுடன் மெல்ல நடந்து வந்தாள். ரம்யா இன்று வழக்கத்தை விட கொஞ்சம் அமைதியாக இருந்தாள். ஒருவேளை நேற்றிரவு விஸ்வா கொடுத்த அந்த பாராட்டு அவளது மனதில் இன்னும் ரிங்காரமிட்டு கொண்டிருக்கலாம். ரம்யா மேஜையின் மேல் காஃபி கப்புகளை வைக்க விஸ்வா அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவனது உதட்டில் ஒரு ரகசிய புன்னகை மின்னியது. ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா. அப்புறம் மீரா எங்கே போயிட்டா? இது நைட்டில் இருந்து மீராவை பார்க்கவே முடியல. ஆதி கேக் கட் பண்ணும்போது அவளை பார்த்தது, அதுக்கப்புறம் எங்கே போயிட்டா? சாப்பிடும்போது கூட அவளாலே காணோம் என்று விஸ்வா ரம்யாவிடம் இந்த கேள்வியை கேட்டதும் காஃபியை குடிக்கத் தொடங்கிய ஆதியின் கை லேசாக நடுங்கியது. அவன் பதற்றத்தை மறைத்து கொண்டு ரம்யாவின் பதிலுக்காக காத்திருந்தான். ஒன்றும் இல்லை சார், மீராவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன் தெரியல, காலையிலேருந்து ரொம்ப டயர்டாக இருந்தா, இப்போ கூட ரூமில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா என்று ரம்யா சொன்ன அந்த பதிலை கேட்டதும் ஆதிக்கு உள்ளுக்குள் ஒரு மாதிரியானது. அவளது அசதிக்கான நிஜமான காரணம் அவனுக்கு மட்டும்தானே தெரியும். ஆதியால் அதற்கு மேல் அங்கே அமர்ந்திருக்க முடியவில்லை. அவளது ஞாபகம் அவனை வாட்டியது. தான் இவ்வளவு நேரம் இங்கே பிஸ்னஸ் பேசிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அவள் அங்கே தனியாக வலியோடும் களைப்போடும் இருப்பாள் என்று நினைத்தபோது அவனுக்கு தன் மீதே கோபம் வந்தது.
ஆதி சட்டென்று எழுந்து ஃபோனை கையில் எடுத்தபடி, டேய் விஸ்வா, மறந்தே போயிட்டேன், ஒரு முக்கியமான ஃபோன் கால் பண்ணணும், நீங்கள் பேசிகிட்ருங்கடா, இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு எதையும் எதிர்பார்க்காமல் வேகமாக மேன்ஷனை நோக்கி நடந்தான். அசோக்கும் விஸ்வாவும் அவனை விசித்திரமாக பார்த்தனர். அசோக் கிண்டலாக, நாடா இவன் ஃபோன் கால் பேச மேன்ஷனுக்குள்ளே போனோமா என்ன, இங்கே ஏதோ இடமே இல்லாத மாதிரி எப்படி ஓடுறான் என்று அசோக் கூற ஆதி எதற்கும் செவி சாய்க்கவில்லை. மேன்ஷனுக்குள் நுழைந்தவன் விறுவிறுவென்று மீராவின் அறையை நோக்கி சென்றான். ஆதி மீராவின் அறை வாசலில் வந்து நின்றான். கதவு பாதி சாத்தப்பட்டிருந்தது. உள்ளே ஒரு அமைதி நிலவியது. ஆதி மெல்ல கதவை தட்டினான். அவளது உடல்நிலை எப்படி இருக்கிறது? நேற்று இரவு நடந்த அந்த தகிக்கும் சம்பவங்களுக்கு பிறகு அவள் தன்னை எப்படி பார்ப்பாள் என்ற 1000 கேள்விகள் அவனது மண்டைக்குள் ஓடின. ஆதி அந்த அறையின் கைப்பிடியை திருகி மெதுவாக அமைதியாக உள்ளே நுழைந்தான். ஆதி கதவை உட்புறமாக தாளிட்டு விட்டு மெதுவாக மீராவின் படுக்கையை நோக்கி நெருங்கினான். அறைக்குள் ஏசியின் குளிர்ச்சி நிலவியது. ஆனால் மீராவை நெருங்க நெருங்க ஆதிக்குள் ஒரு தகிப்பு உருவானது. மீரா அப்போதுதான் குளித்து முடித்திருந்தாள். ஈரமான கூந்தலுடன் ஒரு மெல்லிய பருத்தி உடையை அணிந்தபடி அந்த படுக்கையில் சோர்வுடன் படுத்திருந்தாள். அவளது முகம் ஒரு வாடிய ரோஜாவை போல களைப்பாக தெரிந்தது. ஆதி அவனது கைகளால் அவளது தோளை தீண்ட மீரா திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள். மீரா பதற்றத்துடன், ஆதி நீங்களா? இங்கே என்ன பண்ணுறீங்க? யாராவது வந்துட போகிறாங்க. ஏய், எதுக்கு இப்படி பயந்து சாவுற? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க என்று அசால்ட்டாக கூறியவன் மீராவின் அருகில் வந்து அமர்ந்தான். சரி, இங்கே என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்துட்டு போகலான்னு. கொஞ்சம் கிட்ட வாயேன். ஐயோ, என்னால் முடியாது. அதெல்லாம் வேணாம். ஏய், அதுக்கெல்லாம் கூப்பிடலடி. கீழே ரம்யா சொன்னா உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு. அதாண்டி உன்னை பார்க்க வந்தேன். என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா என்று ஆதி கூற மீரா பதில் சொல்லாமல் வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டாள். அவளது அமைதியே ஆதிக்கு 1000 அர்த்தங்களை சொன்னது. அவன் மெல்ல அவளது போர்வையை விலக்கி அவளது மென்மையான கால்களை தூக்கி தன் மடிமேல் வைத்து கொண்டான். ஐயோ ஆதி, என்ன இது? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என் காலை விடுங்க என்று மீரா கூற ஆதி அவளது பாதங்களை மெல்ல தனது கைகளால் அழுத்தி பிடித்து விடத் தொடங்கினான். அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. என்னால் தானே உனக்கு இந்த கஷ்டம். நான் பிடிச்சி விடாமல் வேற யார் பண்ணவா என்று ஆதி கூற மீரா அவனை பார்த்து அழகாக புன்னகைத்தாள். அதெல்லாம் இருக்கட்டும்டி, உனக்கு என்ன பண்ணுது? அதை கேட்குறீங்களா? எல்லாம் உங்களால் தான். எனக்கு உடம்பெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? கை கால்லாம் அவ்வளோ நடுக்கமாக இருக்குது, நிற்க கூட முடியல என்று அவள் கூற ஆதி மீராவின் பாதங்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தான். ஆதி, அங்கே தான் ரொம்ப வலிக்குது. நேற்று நைட்டு நீங்கள் என் காலை பிடிச்சி இழுத்தப்பவே எனக்கு தெரியும் காலையில் இப்படி அவஸ்தைப்படுவேன்னு. ஏண்டி, அப்போவே சொல்ல மாட்டியா? நான் கொஞ்சம் சாஃப்டாக நடந்திருப்பேன்ல. யார் நீங்களா? சொல்கிற நிலைமையில நான் இருந்தேனா, இல்லை கேட்குற நிலைமையில நீங்கள் தான் இருந்தீங்களா என்று மீரா கிண்டலாக கூற ஆதி ஒரு கள்ள சிரிப்புடன் அவளை பார்த்தான். அவள் கால்களை மெல்ல தடவி கொடுக்க மீராவின் உடல் சிலிர்த்து போனது. என்ன பண்ணுறீங்க? வலிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன மறுபடியும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏய், இது ரொமான்ஸ் இல்லடி, இதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாரு என்று அவளை திருப்பி படுக்க வைத்து அவளது இடுப்பு பகுதியில் தனது கைகளை வைத்து அழுத்தி கொடுத்தான். நேற்றைய அந்த நெருக்கமான தருணத்தில் அவளது இடுப்பை அவன் கைகளால் வளைத்த தழும்புகள் இன்னும் அங்கே சிவப்பாக தெரிந்தன. ஆதி குனிந்து அந்த சிவந்த இடங்களில் தனது இதழ்களால் ஒத்தடம் கொடுத்தான். ஏ மீரா, இங்கே வலிக்குதா என்று அவன் கேட்க மீரா மூச்சு வாங்கினாள்.
என்ன இது? அங்கெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, போதும் என்று சட்டென்று எழுந்து அமர்ந்து கொண்டாள். ஏண்டி, நான் ட்ரீட்மெண்ட் தானே கொடுத்தேன், அதுக்குள்ளே எந்திரிச்சிட்ட? என்ன, இதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்று மீரா கூற, ஆதி அவளது தொடைகளை நோக்கி தனது பிடியை மெல்ல உயர்த்தினான். அவனது கைகளின் சூடுபட்ட இடமெல்லாம் மீராவுக்கு ஒரு மின்சாரம் பாய்ந்தது. மீரா கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு, ஆதி, இப்போதான் நல்லா இருக்கு. இவ்வளோ நேரம் எவ்வளோ பெயினாக இருந்தது தெரியுமா? நீங்கள் கால் பிடிச்சி விடும்போது எனக்கு அந்த வலியே தெரியல. ஏண்டி, அவ்வளோ வலிக்குதா என்ன? பின்ன நீங்கள் நேற்று என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்கில் தான் ரொம்ப சாஃப்டாக இருந்தீங்க, ஆனால் போக போக என்னை கொஞ்சம் கூட பாவம் பார்க்கல என்று மீரா கூற, ஆதி அவளது அருகில் இன்னும் நெருங்கி வந்தான். அவனது முகம் அவளது கழுத்தோரம் உரசியது. அவனது கரகரப்பான தாடி அவளது மென்மையான மேனியில் பட மீரா சிலிர்த்தாள். ஆதி அவளது காதோரம் தகிக்கும் மூச்சு காற்றை விட்டபடி, சாரிடி, நேற்று நைட்டு நான் நானாவே இல்லை. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேனா, நீ வேற என்ன சூடாக்கிட்ட, அதான் என்னையும் மறந்து. எங்கே பாரு மீரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த வலிக்கு என்கிட்ட மருந்து இருக்கு என்று கூறியபடி ஆதி அவளது உடையின் விளிம்பை தனது விரல்களால் வருடினான். அவனது கைகள் அவளது இடுப்பின் வளைவுகளை விளையாடத் தொடங்கின. மீரா மூச்சிறைக்க, ஆதி, என்ன இது? ஏற்கனவே இருக்கிற வழியே என்னை தூங்க விடலை. நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் நான் செத்தே போயிடுவேன் என்று அவள் கூற, ஆதி அவளது இதழ்களை தனது விரலால் வருடியபடி, பூனை, உன்னை அவ்வளோ சீக்கிரம் சாக விட மாட்டேன். இன்னும் இந்த மாதிரி நிறையா பார்க்க வேண்டியது இருக்கு என்று கூறியவன் அவளது கழுத்தில் இருந்த அந்த நேற்றைய லவ் பைட் மீது மென்மையாக முத்தமிட்டான். மீரா வெக்கத்தில் அவனை தள்ளிவிட, ஆதி மீராவின் கால்களை மீண்டும் தன் மடியில் கிடத்தி தனது வலுவான விரல்களால் அவளது கணுக்கால்களை மென்மையாக தேய்த்து விட்டு கொண்டிருந்தான். அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு அசுரனின் வேகம் மறைந்து ஒரு காதலனின் அக்கறை அப்பட்டமாக தெரிந்தது. மீரா ஆதியின் தோளில் மெல்ல சாய்ந்து அவனது முகத்தையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அறையில் ஏசியின் ரீங்காரத்தை தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. ஆதி திடீரென்று தனது அசைவுகளை நிறுத்திவிட்டு மீராவின் கண்களை மட்டுமே ஆழமாக பார்த்தான். அவனது மனதில் ஒரு மெல்லிய கேள்வி அலையாய் எழுந்தது. மீரா, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேட்கணும்? ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு எந்த தைரியத்திலடி ஒன்றே எனக்கு கொடுத்த? நமக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. இந்த ஆதி உன்னை ஏமாத்திடுவான்னு உனக்கு ஒரு நிமிஷம் கூட தோணலையா? எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு ரவுடி, ஒரு பெரிய மாஃபியா, ஒரு நிமிஷத்தில் யாரை வேணாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போகிற ரகம்னு உனக்கே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சும் எப்படி என்று ஆதி கேட்ட இந்த கேள்வி அவனது நிழல் உலக வாழ்க்கையில் ஆதி கண்ட துரோகங்களின் வெளிப்பாடாக இருக்கலாம் என்று மீரா யோசித்தாள். ஆனால் அவள் சற்றும் பதறவில்லை. அவள் மெல்ல எழுந்து அமர்ந்து ஆதியின் இரு கைகளையும் தனது சின்னஞ்சிறு கைகளால் பற்றி கொண்டாள். ஆதி, ஒரு பொண்ணுக்கு தெரியும் தான் யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை நம்பணும்னு. நீங்கள் இந்த உலகத்துக்கே அசுரனாக இருக்கலாம், ஆனால் ஏன் முன்னாடி இப்போ இருக்கிற இந்த ஆதி ரொம்ப சுத்தமானவர். நான் உங்கள் கூட இத்தனை நாள் இருந்திருக்கேன். நீங்கள் என்னை பார்த்துக்கிட்ட விதம், என்னை ஹேண்டில் பண்ணது, என் மேலே நீங்கள் காட்டுற அக்கறை, இது எல்லாத்தையும் ஒரு ஏமாத்துக்காரனால் பண்ண முடியாது. உங்கள் மேலே அந்த நம்பிக்கை எனக்கு எப்போவோ வந்துருச்சு. உங்களை நான் முழுசாக நம்புகிறேன். ஒரு வேளை நீங்கள் என்னை ஏமாற்றிட்டா கூட உங்ககிட்ட நான் தோற்று போயிட்டதில் எனக்கு சந்தோஷந்தான். உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ண இந்த கொஞ்ச நாள், அதுவே ஞாபகமாக வச்சு என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் வாழ்ந்துருவேன்.
ஆனால் நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்கள் உயிர் என்று மீரா கூற, மீரா சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆதிக்கு தொண்டை அடைத்தது. வார்த்தைகள் வராமல் தவித்தவன் சட்டென்று அவளை தன் மார்போடு இழுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவளது கூந்தலில் முகம் புதைத்தபடி, உன்னை எப்போ ஏமாற்ற மாட்டேன்டி, நீ இல்லாமல் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று ரகசியமாக முணுமுணுத்தான். சிறிது நேரம் கழித்து அவளை மெல்ல விடுவித்து அவளது கன்னங்களை வருடினான். நேற்று நைட்டு அந்த ரூம்குள்ளே நம்ம 2 பேரும் அடைஞ்சு கிடந்ததில்ல, உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, இப்போ நல்லா தூங்கு, இன்றைக்கி நைட் நம்ம வெளியே போகலாம். எங்கே? அதெல்லாம் எனக்கு தெரியலடி, இப்போல்லாம் உள்ளே இருக்கவே எனக்கு கடுப்பாக இருக்குது, எவனை பார்த்தாலும் காண்டாகுது. உன் கூட இந்த மாதிரி தனியாக வெளியே போகணும் போல் இருக்குது. இந்த மேன்ஷன், துப்பாக்கி, இந்த பாடி கார்ட்ஸ், இவனுங்க யாரும் இல்லாத இடத்துக்கு உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே நீ நான் மட்டும்தான் இருப்போம். நைட் ரெடியாக இரு, இப்போ நீ ரெஸ்ட் எடு என்று கூறியவன் அவளை மெல்ல தள்ளி படுக்கையில் படுக்க வைத்தான். போர்வையை எடுத்து அவள் கழுத்து வரை போர்த்துவிட்டு அவளது நெற்றியில் ஒரு ஆழமான ஈரமான முத்தத்தை பதித்தான். மீரா அந்த அணைப்பிலும் முத்தத்திலும் சொக்கி போய் மெல்ல கண்களை மூடினாள். அவள் உறக்கத்தில் ஆழ்ந்ததை உறுதி செய்த ஆதி மீண்டும் அவளது இதழ்களில் ஒரு மென்மையான முத்தத்தை கொடுத்துவிட்டு சத்தமில்லாமல் எழுந்து வெளியே நடந்தான். அவனது முகம் இப்போது ஒரு புதிய பொலிவுடன் இருந்தது. தன் காதலியின் அந்த அபாரமான நம்பிக்கை அவனுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ராவணனின் ராணி தொடர்கதையின் அடுத்த ஒரு புது அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.